இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் குடும்பமாக சேர்ந்து நம் தேவனை இந்த நாளிலே நாம் ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி நாம் உற்சாகத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவருக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கும்படியாய் ஹல்லேலூயா நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் சிறகுகளில் ஆண்டவரே, உம்முடைய சிறகுகளால் ஆண்டவரே நிழலிலே எங்களை நீர் மூடி நீர் மறைக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காய் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்மலையான கிறிஸ்துவாய் நீர் இருக்கிறதற்காய் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய பலவீன நேரங்கள் எல்லாம் உம்முடைய கிருபையை தந்து நீர் பலப்படுத்துகிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நீர் பலனை தருகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர். நம்மை அப்படியாக அவருடைய பலத்தினாலே இடைக்கட்டி நம்மை வழி நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. சுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உள்ளாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுமா, எங்கள் மத்தியில் மத்தியில் உள்ளாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே.
மக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்திய உள்ளாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்திய உள்ளாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுவோம், எங்கள் மத்தியில், எங்கள் மத்திய உள்ளாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்திய உள்ளாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உள்ளாவுகிற உம்முடைய பிரசன்னத்திற்காய் மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே சந்தோஷம் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நிம்மதி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு வல்லமையுள்ள பிரசன்னம் கடந்து வருவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீரை மூடி மறைத்து நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமே எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே பாதையிலே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்களை நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எல்லா பயங்களிலிருந்தும் ஆண்டவரே விலக்கி நீர் பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நீர் மறைத்து காத்து நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீ நடத்துவீராக. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நீர் பேசுவீராக. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். உங்களை மறுபடியும் இந்த காணொலி மூலமாய் சந்திப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஏறக்குறைய 2 மாதங்களாய் நாம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இதில் பல நன்மைகளும் உண்டு, சில தீமைகளும் உண்டு. ஆகையால் கர்த்தருக்கே நாம் துதி கனம் மகிமை செலுத்தணும். நாம் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக தலைகளை வணங்கி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த உயிர் திறந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு கொடான ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர். இம்மட்டும் எங்களுடைய தேவைகளை சந்தித்த தேவனாய் இருந்தீர். பல விதமான அந்த சூழ்நிலை மத்தியிலே நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களை கைவிடாத தேவனாய், எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த தேவனாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த உயிர் திறந்த நாளிலே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அலைந்து திரிகிற எல்லா ஆவிகளையும் நீர் கட்டி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு சிந்தை, தேவ சிந்தையை நீர் கட்டளையிட்டு எந்த விதமான ஆண்டவரே பிசாசின் அந்தகார சக்திகள், தீய சக்திகள் வந்து இந்த வசனத்தை கேட்காம தடுக்கிற எல்லா சக்தியும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம். பார்த்துக் கொள்வீராக. எங்களோடு கூட இருங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இது ஒரு சின்ன வசனம் தான். ஆனா அந்த வசனத்துல பல விதமான அற்புதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு தியானிக்கக்கூடிய சில நிமிஷத்துல இந்த ஒரு வசனத்தை தான் நாம் தியானிக்க முடியும். இந்த வசனத்திலிருந்து பல காரியங்கள் நமக்கு
இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை இந்த காலை வேளையில் கட்டளையிடும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த சங்கீதம் முழுவதாய் படித்த பல காரியங்களை தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற 2 நாமங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்ன ஒரு சம்பவம், ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வருகிறது. ஒரு மனுஷன், கிராமத்துல வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன், அப்பொழுது மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டிருக்கிற இந்த பட்டணத்திற்கு அவன் வந்து பார்க்க வேண்டும் என்று ரொம்ப விரும்பினான். அவன் கிராமத்துல மெட்ராஸ் குறித்து பல காரியங்களை கேட்டிருந்தான், ஆனா நேரில் பார்த்தது கிடையாது. அதில் அவனுக்கு ரொம்ப விருப்பம், எப்படியாவது மெட்ராஸ்க்கு ஒரு நாள் நான் போகணும், நான் கேட்ட காரியங்களெல்லாம் அவங்க போய் நான் கண்ணால பார்க்கணும் என்று அந்த ஒரு பெரிய அவனுக்குள்ள இருந்த ஒரு விருப்பம். ஒரு நாள் அவனுக்கு நேரம் கிடைத்தது. அவன் டிசைட் பண்ணான், சென்னைக்கு போகணும், மெட்ராஸ்ல போய் அந்த பட்டணத்தை நான் பார்க்கணும், நான் இத்தனை நாள் கேட்ட காரியங்கள்லாம் உண்மையா என்று நான் அதை போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பஸ்ல ஏறினான். நேரா மவுண்ட் ரோட் வந்து இறங்கினான். மவுண்ட் ரோட்ல அவனை கொண்டு வந்து அந்த பஸ் இறக்கி விட்டது. அது ஒரு மாலை வேறையா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். மெட்ராஸ் அதுதான் முதல் முறையா வரான். அவன் கேட்ட காரியங்கள்லாம் மெட்ராஸ் குறித்து என்னன்னா, அங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் பேர் LIC பில்டிங் சொல்லுவாங்க. அந்த பில்டிங் போல உயர்ந்த பில்டிங் தமிழ்நாட்டில் வேற எதுவும் கிடையாது. அதை நான் போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவன் அவன் மவுண்ட் ரோட்ல வந்து இறங்கணும்னு முதலாவது பார்த்தது என்னன்னா அந்த பில்டிங் தான் பார்த்தான். அதுவும் அவன் பில்டிங் அருகில நிக்கல, வெகு தூரத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்க பிறகு பார்க்கறான். அப்பொழுது அந்த பில்டிங் அழகா உயரமா தெரியுது. ஏனென்றால் அந்த நாட்டில் மெட்ராஸ்ல இருந்த உயரமான பில்டிங் அதுதான். 12 மாடி. அது ரொம்ப அழகாக இருந்தது. அது மாலை வேளையா இருந்ததுனால சூரியன், அதனுடைய வெளிச்சம், சூரியனுடைய கதிர், அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கோல்டன் ரேஸ் சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ரேஸ், பொன் நிறமான அந்த சூரிய வெளிச்சம் அந்த கட்டடத்து மேல அப்படியாய் அடித்து பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவன் ஒரு பக்கம், ஒரு மவுண்ட் ரோட்ல ஒரு பகுதியிலிருந்து அவன் அப்படியே மெதுவாக நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவன் நின்று பார்த்தான். அந்த பொன்னிறமான அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த கட்டடம் ரொம்ப அருமையா அவன் கண்ணுக்கு தெளிவாய் பார்த்தது. ரொம்ப சந்தோஷம். அவன் யோசித்து பண்ணான், ஆஹா என்ன அருமையா இருக்கு, நான் கிராமத்துல நான் இதை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்குதான் இது வந்து நான் என்ன பண்றேன், நேரில் நான் பார்க்கிறேன் என்று ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அழகை அவன் ரசித்துக் கொண்டிருந்தான். இன்னும் கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து வந்தான். இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது இந்த சூரிய வெளிச்சம், அந்த பொன்னிறமான அந்த கதிர்கள் அந்த LIC பில்டிங் முன்னால இருக்கும் கண்ணாடியின் மேல் அடிப்பதை பார்த்தான். அது வித்தியாசமாக இன்னும் அழகாக அவன் கண்களிலே அது பட்டது. அவன் ரசித்துக் கொண்டே அப்படி நின்னான். கொஞ்ச நேரம் அவனால் நம்ப முடியவில்லை. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா இன்றைக்குதான் நான் பார்க்கிறேன், இதெல்லாம் நம்ப முடியலையே என்று சொல்லி இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து வந்தான். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து வந்து அந்த LIC பில்டிங்க்கு முன்பதாக நின்று அதை பார்த்தான். மிகவும் உயரமாய் இருந்தது. தன்னுடைய கண்களை மேல நோக்கி பார்க்கும்போது அந்த கட்டடம் மிகவும் அழகாக இருந்தது. அந்த கண்ணாடியின் மூலமாய் அழகான கலர்ஃபுல் லைட்ஸ் பார்த்தான். அந்த சூரிய வெளிச்சம் ஒரு பக்கம் அந்த கண்ணாடியில வீசுது, இன்னொரு பக்கம் அந்த சூரிய வெளிச்சம் நிமித்தமாய் வருகிற ரிஃப்ளெக்ஷன், அதன் மூலமாய் வருகிற அழகான வர்ணங்கள், அதை பார்த்து அப்படியே ரசித்து நின்று விட்டான். என்ன செய்வதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த இடத்தை விட்டு போகாமல் அப்படியே அமைதியா நின்று கொண்டிருந்தான். பிறகு அந்த இடத்தை விட்டு இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தான். நடந்த பிறகு அந்த கட்டிடம் அவனுக்கு பின்னால போய்விட்டது. ஆகையால் இப்பொழுது அந்த கட்டிடத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்து அவன் திரும்பினான். திரும்பி பார்க்கும்போது இந்த முறை அந்த சூரியனின் வெளிச்சம்
கோல்டன் ரெட் ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. பொன்னிறம் அதோட சேர்ந்து சிவந்த ஒரு வர்ணம். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அது போல ஒரு மகிமையை அவன் பார்க்கவில்லை, அது போல ஒரு அழகை அவன் பார்க்கவில்லை. தேவஜனமே, எதுக்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் உண்மையாய் அவன் ரசித்த ஒரு காரியம். இதே போலதான் நம் தேவனும் இன்றைக்கு இருக்கிறார். இன்றைக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் தேவன் ஒருபோதும் மாறாதவராய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் அவர் இருக்கிறார். அதுதான் நம்ம விசுவாசம், அதுதான் நாம் நம்பணும். அவன் பாருங்க, ஒவ்வொரு ஒரு கோணத்திலிருந்து அந்த எல்ஐசி பில்டிங்கை பார்க்கும்போது அவன் பார்த்ததெல்லாம் வித்தியாசமான காரியத்தை அவன் பார்த்து, வித்தியாசமான அழகை பார்த்து அவன் ரசித்தான். அதே தான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். என் தேவன் ஒருவர் தான், அவர் மாறாதவர் தான். ஆனால் அவரை நீங்க பார்க்கும்போது எல்லாம் வித்தியாசமான கோணங்களிலே அவர் பார்க்கும்போது அவர் வித்தியாசமான ஒரு மகிமை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய அழகு வித்தியாசமாய் இருக்கிறது நாம் பார்க்கலாம். உண்மையாக தேவனோடு கூட இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த அனுபவத்தை அனுபவித்து வாழ முடியும். அந்த மனுஷன் எப்படி அந்த எல்ஐசி பில்டிங் ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொரு கோணத்திலும் வித்தியாசமாய் அவன் பார்த்தது போல என் தேவன் இன்றைக்கு ஒருவர் தான். ஆனால் நாம் அவரை பார்க்கும்போது வித்தியாசமான நாமங்களோடு நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். அவருக்கு பலவிதமான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, பலவிதமான நாமங்கள். ஒவ்வொரு நாமத்திலும் ஒவ்வொரு அழகை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு நாமத்திலும் ஒரு அவருடைய கேரக்டரை பார்க்கலாம், அவருடைய குணாதிசயங்களை பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு நாமமும் நமக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யக்கூடிய நாமமாயிருக்கு. இத்தனை நாமங்கள் இருந்தாலும் இந்த எல்லா நாமமும் சேர்ந்து ஒரே நாமம், இயேசுவின் நாமம் போல பெரிதான நாமம் இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லை. கிறிஸ்தவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க இன்றைக்கு ஒரு பெரிதான நாமம் இயேசுவின் நாமம். தேவ ஜனமே, அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதம் 91:1 வாசிக்கிற காரியங்கள் ரெண்டு வித்தியாசமான கோணத்துல பார்க்கக்கூடிய சங்கீதமா இருக்கு. வித்தியாசமான ரெண்டு நாமங்களை இந்த ஒரு வசனத்துல நாம் பார்க்கலாம். முழு சங்கீதத்தை வாசித்தால் பலவிதமான நாமங்களை இதில் படிக்கலாம். ஆனா இன்றைக்கு நேரம் இல்லாதனால இந்த 1ஆம் வசனத்துல இருந்துதான் தியானிக்க போகிறோம். இந்த 1ஆம் வசனத்துல ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. உன்னதமானவர், அடுத்தது சர்வ வல்லமை உடையவர். அவருக்கு இந்த 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒரு நாமம் உன்னதமானவர், இன்னொன்னு சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த சங்கீதம் தேவனோடு கூட யார் நீண்ட நேரத்தை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சங்கீதம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சில பேர் என்ன தெரியுமா, அவங்களுக்கு தேவைப்படுகிற நேரம், அவருக்கு வேண்டிய நேரம் மாத்திரம்தான் தேவனை தேடி வருவார்கள். மற்ற நேரத்துல எல்லாம் தேவனை விட்டுடுவாங்க. அக்கேஷனல் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம். நமக்கு வேண்டியப்போ வருவோம். சிலர் வருவாங்க கோயிலுக்கு. எப்போ வருவாங்கன்னா, முதல் தேதி ஜனவரி மாசம் வருவாங்க, அல்லாட்டி கிறிஸ்துமஸ்க்கு வருவாங்க. தே ஆர் கால்ட் அக்கேஷனல் கிறிஸ்டியன்ஸ். அவளுக்கு வேண்டிய போது, அவளுக்கு எப்போ சௌகரியம் இருக்கோ அப்போ ஆலயத்துக்கு தேவனை ஆராதிப்பது, அதோட அவங்க மறந்துடுவாங்க. அப்பேற்பட்டவருக்கு இந்த சங்கீதம் ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. ஆனால் இந்த சங்கீதம் தேவனோட கூட 24 மணி நேரம் 7 நாள், வாரத்தில் 7 நாளும் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரை நினைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த சங்கீதம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குகிற சங்கீதமா இருக்கு. இந்த சங்கீதம் பலர் சொல்றாங்க என்னன்னா, மோசேயால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். மோசே அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதை, அவருக்கு வந்த பிரச்சனைகள், அவருக்கு சந்தித்த காரியங்கள் எல்லாம் நமக்கு எல்லாம் அவருடைய சரித்திரத்தை படித்தோம்னா பல காரியங்கள் அவர் கடந்து வந்தார். ஆகையால் மோசேயுடைய அனுபவத்தை நான் நினைக்கிறேன் இந்த வசனத்துல அவர் எழுதியிருக்கிறார். அது என்ன சொல்லுன்னா, உன்னதமானவர், இரண்டாவது சர்வ வல்லமை உடைய தேவன். இந்த ரெண்டு நாமத்தை குறித்து நாம் சுருக்கமாய் நாம் பார்க்கலாம். இங்க பார்க்கிறோம்,
ஒரு கோணத்துல அந்த எல்ஐசி பில்டிங்ல எப்படி அந்த மனுஷன், அந்த கிராமத்துல வந்து மனுஷன் பார்த்தானோ, ஒரு பக்கம் ஒரு அழகு, இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது இன்னொரு முகம், தேவனுடைய முகம் இன்னொரு அழகை காமிக்கிறதா இருக்கு. தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த சூழ்நிலையிலே நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். அவர் உன்னதமானவர். அந்த வசனம் அதை படிச்சீங்கன்னா பாருங்க, உன்னதமானவரின் மறைவின் கீழ். இன்றைக்கு நீங்களும் நானும், அது ஆங்கிலத்தை எப்படி சொல்லப்பட்டிருந்தா மோஸ்ட் ஹை காட், நாம் அவருடைய மறைவின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கும் பார்த்து சொல்லுங்க, என் தேவன் உன்னதமானவர், தி மோஸ்ட் ஹை காட். அவர் காட்டிலும் உயர்ந்த தேவன் வேற யாரும் இல்லை. அவரை காட்டிலும் உயர்ந்தவர் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. அவர் தான் அந்த உன்னதத்துல இருக்கிற தேவனா இருக்கிறார். ஹையஸ்ட் பொசிஷன் இஸ் ஹேவிங். அவருக்கு தான் அந்த உன்னதத்திலே இருக்கிற தேவனாய் அவர் இருப்பதை நாம் இன்றைக்கு உணரணும். தேவனோடு கூட இருக்கிறவர்கள், தேவனை இறுகி பற்றி கொண்டிருக்கிற ஜனமே, நீங்க இது நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில நீங்க இதை அனுபவித்திருப்பீங்க. அப்போதுதான் அவர் யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். உன்னதமானவர். இன்றைக்கு இந்த சூழ்நிலை பயமுறுத்துகிற சூழ்நிலை தான். பல காரியங்கள் நாளைக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்கும் என்று நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் சொல்றேன், உன்னதமானவரின் மறைவிலே நீங்களும் நானும் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மறைவு தான் இன்றைக்கும் நம்மளை நடத்தி வருகிறது. இந்த ஏறக்குறைய 8 வாரங்கள் நாம் சந்திக்கவில்லை, நாம் கூடி ஆராதிக்க முடியவில்லை. பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கோம். காரணம் என்னமா, அந்த உன்னதமானவர் உடைய மறைவின் கீழ் நாம் இருக்கிறவர்களா இருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நமக்கு இன்னும் ஜீவனை அவர் வைத்திருக்கிறார் நமக்குள்ள. அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்த உன்னதமானவரின் மறைவு, இந்த உன்னதமானவர் என்று அழைக்கப்படும் போது அது ஒரு பேர் உண்டு. தி மோஸ்ட் ஹை காட் என்று சொல்லும் போது அதற்கு கிரேக்க பதம் என்னவென்றால் எல் எல்லியோன், எல் எல்லியோன் என்று அழைக்கப்படுகிறது. அது கிரேக்க பதம், மூலப்பதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை. எல் எல்லியோன் அப்படின்னா உன்னதமானவர், தி மோஸ்ட் ஹை காட். இன்னைக்கு நான் சொல்றேன், திடீரென்று இந்த சிந்தை எனக்குள்ள வருது. ஒரு தேவ தூதன் இருந்தான், அவன் பேர் லூசிபர். அந்த லூசிபர் என்ற அந்த தேவ தூதன் மிகவும் அருமையான ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தான். அவன் பரலோகத்துல அந்த வர்ஷிப் டீமுக்கு லீடரா இருந்தான். தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ தூதன். அவன் கீழே பல தேவ தூதர்கள் இருந்தாங்க. ஒரு டீமா அவன் செய்கிற வேலையெல்லாம் என்னன்னா தேவனை ஆராதிக்கிற வேலை. மிகவும் அழகானவன். அவன் பேர் லூசிபர். எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அறிந்திருக்கோம். ஆனா ஒரு நாள் அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா, எப்படியாவது அந்த தேவன் இருக்காரா, அந்த தேவனை போல நான் மாறணும், அந்த தேவனுடைய ஸ்தானத்தை நான் அடையணும் என்று நினைத்தான். அவன் நினைத்ததுனால அந்த ஸ்தானத்துக்கு போக வேண்டும் என்று என்னைக்கு அவனுக்கு எண்ணம், அந்த பெருமை வந்ததோ அந்த நாளிலே அவன் கீழே தள்ளப்பட்டான். அந்த உன்னதமான ஸ்தானத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் யோசித்து, அந்த ஸ்தானத்தை, அந்த பெருமையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது அவன் கீழே தள்ளப்பட்டு, அவன் தான் இன்றைக்கு லூசிபராக, ஒரு பிசாசாக அவன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அருமையான தேவ ஜனமே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த மோஸ்ட் ஹை காட், உன்னதமான தேவனை, அவருடைய பொசிஷனை யாரும் அணுக முடியாது. அதை காட்டிலும் யாரும் மேல போக முடியாது. அப்படி போகணும் என்று நினைத்தால், இன்றைக்கு பலர் நினைக்கலாம் ஆண்டவர் போல இருக்கணும்னு என்று விரும்பலாம். ஆனா ஆண்டவர் தாண்டி நான் போகணும்னு நினைத்தா நிச்சயமா முடியாது. ஏன்னா அவர் தான், அவரை காட்டிலும் உன்னதமானவர் இல்ல, தி மோஸ்ட் ஹை. அவரை காட்டிலும் அதிக உயர்வுல இருக்கக்கூடியவர் வேற யாரும் கிடையாது. அங்கேதான் நம்ம பார்க்கிறோம், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதத்தில்.
இந்த எல் எல்யோன் என்று சொல்லப்படுகிற இந்த கிரேக்க பதத்திற்கு தி மோஸ்ட் ஹை காட் என்று சொல்வது மாத்திரமில்லை, அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்ன அர்த்தம்னா சொல்லப்பட்டிருக்கு, he is the possessor of heaven and earth. வானத்தையும் பூமியையும் உடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அதுக்குதான் அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. அவர் பாதபதி என்ன சொல்லப்பட்டிருக்கு? கீழே பூமியில இருக்கு. அவர் காட்டிலும் உயர்ந்த ஸ்தானம் வேற யாருக்கும் கிடையாது. அவரை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வேற யாரும் போக முடியாது. He is the possessor of heaven and earth. அவர் இந்த உலகத்தையும் இந்த வானத்தையும் பூமியையும் சொந்தம் தனக்கு சொந்தமாய் வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ ஜனமே, அப்பேற்பட்ட அந்த உன்னதமான தேவன், தி மோஸ்ட் ஹை காட், அவருடைய மறைவிலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? எவ்வளவு பெரிய அற்புதமான நாமம் அது. இந்த எல்ஐசி பில்டிங்ல ஒரு கோணத்துல இருந்து அவன் பார்க்கும்போது அவன் பார்த்தது ஒரு அற்புதத்தை பார்த்தான், ஒரு அதிசயத்தை பார்த்தான். அது போலதான் என் தேவன் அவர் எல் எல்யோன் என்று சொல்லும் போது அவர் காற்றிலும் உயர்ந்த தேவன் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை. He is the possessor. இதை குறித்து இன்னும் நம்ம அதிகமா பார்க்க வேண்டும் என்றால், நம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு பகுதி இருக்கு, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை முழுவதும் இப்போது படிப்பதற்கு நேரம் இல்லை. நீங்க வீட்டில் நேரம் இருக்கும்போது அந்த முழு அதிகாரத்தையும் நீங்க படித்து பாருங்க, இன்னும் அதிகமாக நீங்க கற்றுக்கொள்ளலாம். இந்த 14ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். அங்கே அந்த நாட்டிலே 11வது வசனம் 12வது வசனம், இது 2 வசனங்களை பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமாராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. 2 விதமான குழுக்கள், 2 விதமான அணிகள் இருந்தது. ஒரு அணியில 4 ராஜாக்கள் சேர்ந்த அணி, இன்னொரு குழுல இன்னொரு அணியில 5 ராஜாக்கள் சேர்ந்த அணி. இந்த 2 குழுக்களுக்கும் அணிகளுக்கும் ஒரு போர் ஏற்பட்டது. அப்ப அந்த போர் ஏற்பட்ட நாட்களிலே இந்த 5 ராஜாக்கள் இருக்கிற அணியில தான் யார் இருந்தாங்கன்னா சோதம் குமாரா ராஜாக்கள் இருந்தாங்க. ஆகையால் இந்த போரில் கடைசியில வென்றவர் யாருன்னா 4 ராஜாக்கள் குழு தான் வென்றது. அப்போ அந்த 4 ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? இந்த 11, 12 பார்த்தோம் இல்லையா, அந்த சோதம் குமாரில் இருந்த அத்தனை பொருட்களும் அத்தனை போஜன பொருட்களையும் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். 12ஆம் வசனத்துல இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, இதை எடுத்துக்கொண்டு போவது மாத்திரமில்லை, அங்கே ஆபிரகாமுடைய சொந்தக்காரராகிய லோத், லோத் அந்த இடத்துல வாழ்ந்தது, சோதம்ல வாழ்ந்ததுனால அவனோட இந்த பொருட்களோட, எல்லா ஆகார பொருட்களோட லோத்தையும் அவர்கள் அடிமையா எடுத்துக்கொண்டு போய் அவனுடைய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போய் எல்லாம் அவர்கள் தங்க பக்கத்துல வைத்துக் கொண்டார்கள். இந்த காரியம் ஆபிரகாமுடைய காதுல அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் கேட்ட பிறகு அந்த 16ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு, he recovered all the goods and brought back his relative Lot and his possessions together with the women and other people. இருக்கும் சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு அவனோட கூட இருந்த ஒரு 318 ஆட்கள், யுத்தம் செய்கிற ஆட்களோட அவன் இந்த 4 ராஜாக்கள் எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்க வேளையிலே அவன் பின்னால் சென்று அவர்களை யுத்தத்தின் மூலமாய் ஜெயித்து இவர் எடுத்து சென்ற எல்லா பொருட்களையும் அதோடு கூட லோத்தையும் மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். He recovered all the goods. அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். யாரு? ஆபிரகாம். அந்த 16ஆம் வசனத்துக்கு அப்புறம் நீங்க 18, 19, 20 இந்த வசனம் 22 இதை பார்க்கும்போது ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன காரியம்னா, நீங்க 18ல படிச்சீங்கன்னா உன்னதமான தேவனுடைய அப்படின்னு இருக்கும்.
உன்னதமான தேவனுடைய 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதே தான் சொல்லப்பட்டிருக்கோம். உன்னதமான தேவனுடைய, அதற்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்க காரியம்னா வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன். ஆகியால் இந்த எல்யோன் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா வானத்தையும் பூமியும் உடையவர். அவர் யார்? உன்னதமான தேவன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உன்னதமான தேவன் கீழே தான் வானமும் பூமியும் இருக்கு. He is the owner. இந்த வானத்தையும் பூமியும் வேற யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. என் தேவன் மாத்திரம் அதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். ஆகையால்தான் உன்னதமானவர் என்று அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி 20ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த 3 வசனங்களும் உன்னதமானவர் உன்னதமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்துல நம்ம பார்க்கும்போது He is the most high God. அவரை காட்டிலும் மேன்மையான தேவன் வேற யாரும் கிடையாதுங்க. இன்னைக்கு இந்த தேவன் உங்களோட கூட இருக்கிறார். தேவ ஜனமே, நீங்க பயப்படாதீங்க. சீக்கிரத்துல உங்களுடைய எல்லா பயமும் நீங்கி ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். உன்னதமானவர், அவருடைய மறைவின் கீழ் நீங்களும் நான் இருக்கோம். ஏன் சொல்லுங்க? வானமும் பூமியும் அவருக்கு சொந்தமானது, ஒரு மனுஷனுக்கு சொந்தமானது இல்லை. எல்லாம் நினைக்கலாம் இன்னைக்கு இந்த பூமி என்னது, இந்த இடம் என்னது, எல்லாம் நினைக்கலாம், நினைச்சுக்கிட்டு போட்டோம். ஆனால் ஒருபோதும் எந்த பூமியும் நீங்க எடுத்துட்டு போறது இல்லை. அது ஆண்டவருக்கு மாத்திரம் சொந்தமானது. 20ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இன்றைக்கு நம்மளுடைய சத்துருக்களை நம் கையில கொடுத்த வல்லமுள்ள தேவன், உன்னதமான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். உங்க சுத்திரம் பல சத்துருக்கள் இருக்கலாம். உங்க சுத்திரம் பல விதமான இந்த காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கலாம். அது உங்களுக்கு சத்துருவா இருக்கலாம். எனக்கு தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? தேவ வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு ஆறுதலான வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு அது செஞ்சாரியா? அவருக்கு மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல, உனக்கும் எனக்கும் அதே காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆக நான் பவுல் ஒரு காரியத்தை சொன்னார். நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பியர்ல ஒரு காரியம் பவுல் சொன்ன காரியத்தை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்துல, My God will meet all my needs according to His glorious riches in Jesus Christ. என் தேவன் என்னுடைய தேவைகள் அத்தனையும் அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளையும் என் தேவன் கிறிஸ்து இயேசு மூலமாய் அவர் சந்திப்பார். இதுதான் பவுல் சொன்ன காரியம். இன்றைக்கு உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுகிற அத்தனை காரியங்களும் நான் சொல்றேன், என் தேவன் வார்த்தையில பொய் சொல்கிற தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன். அவர் எதை சொல்கிறாரோ அதை செய்கிற தேவன். ஆக இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி போகும். உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். தேவ ஜனமே, தி மோஸ்ட் ஹை காட் எல்யோன் உங்களோட கூட இருக்கிறார். உன்னதமான தேவன் உங்களோட கூட இருக்கிறார். சங்கீதம் 91 அது 1ஆவது வசனத்துல இன்னொரு காரியத்தை, 2வது காரியத்தை பார்க்கணும். இது 2வது முகம், இது 2வது தேவனுடைய நாமம். இது அந்த எல்ஐசியை திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன். அந்த மனுஷன் எப்படி ஒரு பக்கத்திலிருந்து அந்த எல்ஐசியை பார்த்தானோ அதை போல இன்றைக்கு இன்னொரு பக்கத்தை நான் பார்க்க போகிறோம். அது இன்னும் மகிமையான ஒரு நாமமாய் அது இருக்கு. அது பாருங்க, 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா சர்வ வல்லவர், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இன்றைக்கு 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது உன்னதமானவர் மறைவில்லை, 2வது சர்வ வல்லவருடைய நிழலில் கீழே. இன்றைக்கு we are under the shadow of the Almighty God. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நிழலுக்கு கீழே நாம் இருக்கிறோங்க. அதனால்தான் இத்தனை வாரங்கள் நம்முடைய ஆண்டவர் காத்து வழிநடத்தி வருகிறவராக இருக்கிறார். அவர் நிழல் நமக்கு கீழே இருக்கு. இந்த வசனத்தை அறிந்து
அதை பற்றி கொள்வதற்கு நிச்சயமாய் தேவனுடைய நிழல் அவர் மேல இருக்கும். அதுதான் முதல்ல நான் சொன்னேன், இந்த சங்கீதம் இப்போ அவளுக்கு தேவைப்பட்ட போது வந்து தேவனை ஆராதித்து அவங்களுக்கு தேவை இருக்கும்போது, ஒரு தேவை அவசியம் இருக்கும்போது தேவனோட வந்து ஐக்கியப்படுவது அவளுக்கு இந்த சங்கீதம் பெரிய ஆசீர்வாதம் இருக்காது. 364 ஒரு வருஷம் முழுவதும், நம் வாழ்நாள் முழுவதும் தேவனோடு கூட நெருங்கி வாழ்கிறவர்களுக்கு தான் இந்த சங்கீதம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா 2வது காரியத்தில் சொல்லப்பட்ட இருக்கிற காரியம் என்னன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன், தி ஆல்மைட்டி காட். இது கிரேக்க பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன். நமக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் நம் அருகில் இருக்கிறார். சர்வ வல்லமை தேவனுடைய நிழலுக்கிலே நாம் இருக்கிறோம். இதுதான் அவருடைய 2வது முகம், 2வது நாமம். இன்னைக்கு இந்த வசனத்துல நாம் பார்க்கிற முதலாவது காரியம் என்னன்னா, எல்லையோன், உன்னதமானவர். அடுத்தது நாம் பார்க்கிறோம் எல் ஷடாய், ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை காட்டிலும் வல்லமுள்ள தேவன் வேற யாரும் கிடையாது. விசுவாசை ஜெயித்தார், விசுவாசங்கள் வல்லமைகள் எல்லாம் முறியடித்தார், மரித்தவரிலிருந்து உயிர் தெழுந்தார். இன்றைக்கு அந்த வல்லமுள்ள சர்வ வல்லமுள்ள தேவனாய் எல் ஷடாய் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய நிலையில கீழ் நாம் இருக்கிறோம். தேவ ஜனமே, அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நிழல் உங்கள் கீழ் இருக்கிறதா? உங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறது. இன்னும் இந்த கடைசி, இந்த உலகம் முடியும் வரை இந்த நிழல் உங்களோடு கூட இருக்கும். அவரை நம்பினவர்களை அவர் ஒரு புதம் கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த எல் ஷடாய் என்று சொல்லும் போது முதலாவது நாம் பார்த்தோம், இஸ் பொசஸர், அவர் வானத்துக்கும் பூமிக்கும் உரிமையாளர். 2வது இந்த எல் ஷடாய் என்று சொல்லும் போது இது வந்து என்ன காமிக்குதுன்னா, he is the creator of heaven and earth. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராக இருக்கார், சொந்தக்காரராக இருக்கார். முதலாவது பார்த்து. 2வது வானத்தின் பூமியும் சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். அதுதான் எல் ஷடாய், ஆல்மைட்டி, சர்வ வல்லமுள்ள தேவன். ஆக அந்த வானத்தின் பூமியும் படைத்த தேவன், அவருடைய நிழல் உங்க கீழே இருக்கு. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எஜமானர் 1, 2 உருவாக்கின தேவன், God who created heaven and earth. அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நிழலிலே நீங்க இருக்கிறீங்க. இதை நீங்க ஒருபோதும் மறக்காதீங்க. தேவஜன்மை ஒருபோதும் மறக்காதீங்க. எபிரேயர்ல 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, the builder of all things is God. எல்லாத்தையும் உண்டு பண்ணினவர் தேவன். எல்லாத்தையும் உண்டு பண்ணினவர் தேவன். வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினவர். He is the God who created, almighty God. சர்வ வல்லமுள்ள தேவன். அதே போல யோவான்ல படிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? all things were created through the Lord and his power and for him. நல்ல இந்த வசனத்தை கவனிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது என்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. எதெல்லாம் உண்டாச்சோ எல்லாம் அவரால் தான் உண்டாச்சு, வேற யாராலும் உண்டாகவில்லை. ஆகல he is the only creator. சர்வ வல்லமுள்ள தேவன். தேவஜன்மே, சர்வ வல்லமுள்ள தேவன் உன் பக்கத்துல இருக்கிறாருங்க, உன் வீட்டுல இருக்கிறாரு, உன் அருகாமையில் இருக்கிறாரு. உன் தேவைகளை அத்தனையும் அறிந்த தேவனாய் அவர் இருக்கிறார். வல்லமை படைத்த தேவன் எல் ஷடாய் உன் அருகாமையில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். மோசேயோட கூட இருந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். பாருங்க, இன்னொரு பகுதியில, பழைய ஏற்பாட்டுல ஒரு பகுதியில மோசே குறித்து நாம் பார்க்கும்போது யாத்திரையாகும் அதுல 6ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தா அதுல தெரியும் மிக அழகாய் எப்படி மோசேயோட கூட தேவன் சர்வ வல்லமுள்ளவராய் இருந்தார் என்று. மோசேக்கு ஒரு பெரிய போராட்டம் என்னன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவது தான். அதுதான் ஒரு பெரிய போராட்டம். ஆனால் அவர்கள் மத்தியில தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை மோசேக்கு அதை நிரூபித்து காமிச்சார்.
அந்த 6ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது 1ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். பார்வோன் கிட்ட போய் மோசே கேட்கலாம், என் ஜனங்கள் தேவனை தரிசிக்கணும், தேவனுக்கு ஒரு பண்டிகை நாங்கள் கொண்டாடணும், தயவு செய்து எங்க ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களை நீங்க கொஞ்சம் அனுப்புங்க, நாங்க வனாந்தரத்துக்கு போய் அவரை நாங்க என்ன பண்ணணும், கொண்டாடணும் என்று சொல்லும் போது பார்வோன் அதை எதிர்த்தான். ஆகையால் என்ன பண்ணா, உன் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நீ செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டான். அன்னைக்கு அவன் மோசேக்கு அது பர்மிஷன் கொடுக்கல பார்வோன். அதற்கு பதிலாக அவன் செய்ததெல்லாம் இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு இன்னும் அதிகமான வேலையை கொடுத்தான், இன்னும் கடினமான வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்ய வைத்தான். ஆக இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு மிகவும் சோர்ந்து போயிட்டாங்க. ஏற்கனவே நிறைய வேலை செய்யணும், ஆனால் மோசே போய் பார்வோனை அணுகின பிறகு இன்னும் அதிகமான கடுமையான வேலைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் கொடுத்தான். அங்கதான் அந்த பார்க்கிறோம், அந்த 5ஆம் அதிகாரத்துல, யாத்திரையாகும் 5ஆம் அதிகாரத்துல. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு மோசே கிட்ட வந்து கேட்கறாங்க, மோசே எங்களுக்கு நீர் செய்தது நல்லதா, இப்ப முந்தைய காட்டிலும் இப்ப இன்னும் அதிகமா கஷ்டத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட வந்து மன்றாடுகிறாரு. அப்போ மோசே சொல்றான், என்ன சொல்றான்னா, இது ஏன் தவறோ என்று எனக்கு தெரியல, ஆனா நான் தேவனிடத்துல போய் நான் கேட்கிறேன்னு சொல்லி தேவனிடத்துல வந்து கேட்கலாம், தேவனே எதற்காக என் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை இன்றைக்கு, இந்த சோதனை என் மூலமாய் வந்ததா, நான் எடுத்த ஒரு காரியத்தினால் இது வந்ததா என்று நினைத்து தேவனிடத்துல போய் கேட்கும் போது அப்பதான் தேவன் இதற்கு பதில் கொடுக்கிறாரு. அதுதான் இங்க பார்க்கலாம் 6ஆம் அதிகாரத்துல. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், இப்பொழுது நீ காண்பாய். அடுத்த வசனம் 2வது வசனத்தை நீ பார்த்தீங்கன்னா, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, I am the Lord, I am the Lord, I am the Almighty God. நான் தான் தேவன் பா. I am not only the owner of heaven and earth, but I am also the creator of heaven and earth. நீ அதை நம்பு. நான் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் நான் என்னவா இருக்கேன், எஜமான் மாத்திரம் இல்ல, இந்த வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன், எல் ஷடாயா நான் இருக்கிறேன், உனக்கு ஏன் பயம், நீ கொஞ்சம் பொறுத்தது பாரு நான் என்ன செய்யறேன்னு பார்வோன்னு. அதுதான் மோசேக்கு ஆண்டவர் சொன்ன காரியம். 3ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் என்று அவர் சொல்றாரு. மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானே. உனக்கு இது தெரியாதா மோசே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன் ஆண்டவர். நான் யாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆல்மைட்டி காட். ஐ ஆம் ஆல்மைட்டி காட், எல் ஷடாயா நான் இருக்கிறேன், நீ பொறுத்திருந்து பார் நான் என்ன செய்ய போறேன்னு. மோசேக்கு அந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வாக்கு என்னன்னா, என்ன நீ நம்பு, நான் செய்வதை நீ பாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். இன்றைக்கு சகல காரியத்தும் நன்மையாய் முடிக்கக்கூடிய ஒரு தேவன் இருப்பார்கள். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் உங்களோட தேவன், என்னுடைய தேவன் மட்டும்தான். இன்னைக்கு அவருடைய நிலையில கீழே நீங்க இருக்கிறீங்க, அவருடைய மறைவுல நீங்க இருக்கிறீங்க. தேவ ஜனமே, 2 நாமத்தை குறித்து தான் இன்னைக்கு பார்த்தோம். அது 91:1 இந்த 2 காரியத்தை அது மாற்றம் தான் இன்றைக்கு பார்ப்பதற்கு நேரம் இருக்கு. தேவஜன்மே, அற்புதமான தேவன் உங்களுக்கு எனக்கு இருக்கிறாங்க. சர்வ வல்லமுள்ள தேவன், ஆல்மைட்டி காட், தி மோஸ்ட் ஹை காட், உன்னதத்தின் தேவன், உன்னதமான தேவன், எல் எல்யோன் அண்ட் எல் எல் ஷடாய். இந்த 2 நாமங்களுடைய தேவனாய் இன்றைக்கு
உங்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான ஜனமே, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து அவரோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு தெய்வ கூட்டமாய் நீங்க இருக்கணும். ஒரு கஷ்டம் வரும்போது பார்த்து அவர்கிட்ட வர்றது இல்லைங்க. அப்போ ஒண்டி வந்தா போகணும்னு நினைக்காதீங்க. வருஷம் முழுவதும் அவர் கூட இருக்கணும். நாம் வாழ்ந்து நாம் முடிக்கிற அந்த கடைசி நாள் வரைக்கும் அவரோடு கூட இருக்கணும். ஏன்னா அவர் நம்பிக்கைக்குரிய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த 2 வார்த்தையோட நான் சொல்லி முடிக்க வைக்கிறேன். 2 கோணங்கள், தேவனுடைய 2 கோணங்கள். எல் எல்யோன், எல் எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் உங்களோட கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உருவாக்கினார். சர்வ வல்லமுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் உன்னதமானவராக இருக்கிறார். உன்னதமானவர் தேவதன்மே. இந்த வார்த்தை இந்த நாட்டிலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த சங்கீதத்தை நீங்க வாசிங்க. இன்னும் பல காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் நேரங்கள் தான் நான் அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். 2ஆம் வசனத்துல இன்னும் பல காரியங்கள் இருக்கு. ஆனால் நான் இன்றைக்கு இந்த நாளிலே இதோடு முடிக்க விரும்புகிறேன். இந்த தேவனை விட்டு விலகி போகாதீங்க. இந்த தேவனோடு கூட இருங்க. இன்னும் குடும்பமாய் ஜெபிங்க. இன்னும் குடும்பமாய் ஐக்கியப்படுங்க. இன்னும் குடும்பமாய் சேர்ந்து தேவனோட வசனத்தை நீங்கள் வாசித்து தியானிங்க. தேவன் உங்களுக்காய் யாவத்தும் செய்து முடிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இன்றைய காலை வேளையில எங்களோட கூட நீங்க பேசியிருக்கீங்க. எங்க ஜனத்தோட நீங்க பேசியிருக்கீங்க. எங்க குடும்பத்தோட நீங்க பேசியிருக்கீங்க. எங்க சபை மக்களோட நீங்க பேசியிருக்கீங்க. இது ஒரு சின்ன ஒரே ஒரு வசனம். ஆனா இந்த சின்ன வசத்துல எவ்வளவு பெரிய உண்மைகள் இருக்காது. இந்த சின்ன சங்கீதம், அந்த ஒரே இந்த சங்கீதத்துல எவ்வளவு பெரிய அற்புதமான காரியத்தை நீ வெளிப்படுத்திருக்கீங்க. நீர் மகிமை நிறைந்த தேவன், நீர் மாட்சிமை நிறைந்த தேவன். உண்மை நாங்கள் விட்டு விலகி போகவே கூடாதப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, உம்முடைய கரத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள திரும்பி செய்ய உன்னதமானவர். அவரின் மறைவுக்கு நாங்கள் இருக்கிறோம். பெரிய தேவன், அற்புதத்தின் தேவன், வானத்தின் பூமியும் உருவாக்கின தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அவருடைய நிலையிலத்தில் நாம் இருக்கிறோம் என்ற உண்மையை எங்களுடைய ஜனங்கள் இந்த காலை வேளையில தெரிந்து கொள்ள நான் சிந்திக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே, கஷ்டங்கள் இருக்கலாம், குடும்பங்களிலே போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர்கள். இதை அவர்கள் உணர, இந்த வார்த்தையை அவர்கள் இருதயத்துக்குள்ளே நீர் எடுத்து செல்ல வேண்டுமா நாங்கள் சிந்திக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை அவர்களுக்கு சமாதானம் கொடுக்காது. ஆனால் உன்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானமாய் அது இருக்க வேண்டுமாய் நான் சொல்கிறேன். ஒரு நாள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை, இந்த உயிர் திறந்த நாளை நாங்கள் காண எங்களுக்கு திருப்பி பாராட்டுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்றும் அவர் வரும் மட்டும் இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென் and ஆமென். God bless you. God bless you.